எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா சித்த மருத்துவத்தோட பயன்களை பத்தி பார்க்க போறோம். சித்த மருத்துவ பயன்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலர் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பழங்காலத்துல அந்த காலத்துல பாட்டி வைத்தியம் அதுதான் சொல்லுவோம். டாக்டர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் இல்லை. நல்ல சாப்பாடு அவங்க யூஸ் பண்ண இது அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சளி இருமல் தலைவலி இது மாதிரி இதெல்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம் சித்த மருத்துவத்துல, அதை பத்தி இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சளி குறையணும்னா அதுக்கு பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து நல்லா நசுக்கி தண்ணீர் விட்டு வேக வச்சு சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சளி குறையும். அதே மாதிரி சுக்கு கொத்தமல்லி விதை இரண்டையும் தண்ணீர் விட்டு காய்ச்சி அந்த தண்ணீரை லேசான சூட்டில் சாப்பிட்டு வந்தால் சளி குறையும். அமுக்ரா கிழங்கு பவுடர்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா இருக்கும். ஸோ அதுவும் ப்ளஸ் பாலோட சேர்த்து நைட் படுக்கும்போது டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா சளி குறையும். அதே மாதிரி மூக்கடைப்புங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் இப்போ இந்த வின்டர் சீசன்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா புதினா இருக்கு இல்லையா, புதினா இலைய சாறு புழிஞ்சிட்டு அதோட எலுமிச்சஞ்சாறு அப்புறம் ஆரஞ்சு பழச்சாறு இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்டு வந்தோம்னா மூக்கடைப்பு குறையும். நிறைய பேர் கேட்பாங்க ஆரஞ்சு சாப்பிட்டாக்கா இந்த வின்டர் சீசன்ல சளி அதிகமாகும்னு. கிடையாது. ஆரஞ்சு ஒரு நல்ல எஃபெக்டிவான மருந்து இது சளிகள்லாம் குறையறதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா லவங்கப்பட்டை இருக்கு இல்லையா, தெரியும் உங்களுக்கு, எல்லாமே வீட்டுல யூஸ் பண்ணுவோம். அது தூளாக்கி அதை எடுத்து நீர் விட்டு நல்லா குழைச்சு தலையில தேய்ச்சி விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சு வந்தா மூக்கடைப்பு குறையும். அப்புறம் மணலிக்கீரை மிளகு சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டாலும் மூக்குல நீர் மாதிரி கொட்டுது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். சுக்கு மூக்கடைப்புக்கு ஒரு நல்ல மருந்துங்க. சுக்கை நீரில் போட்டு நல்லா சுண்ட காய்ச்சி பால் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டால் மூக்கடைப்புலாம் குறைஞ்சிடும். அதே மாதிரி ஜலதோஷம் குறையிறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி தாலிப்பத்திரிங்கிறது ஒரு இலை மாதிரி இருக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடையாது. ஸோ தேவதாரு, சுக்கு மிளகு திப்பிலி தாலிப்பத்திரி தேவதாரு இது எல்லாத்தையும் இடிச்சு பொடி மாதிரி செய்யணும். அதுல கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சுண்ட காய்ச்சிட்டு காலையிலயும் மாலையிலயும் சாப்பிட்டு வந்தா ஜலதோஷம் குறையும். அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு வசம்பு ஓமம் இது எல்லாத்துலயும் சம அளவு எடுத்து அரைச்சு 3 நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க குளிர் காய்ச்சல் அதனால வர ஜன்னி இதெல்லாம் குறையும். மாதுளம்பழம் தினமும் சாப்பிட்டு வந்தாலும் ஜலதோஷம் குறையும். துளசி இலை அப்புறம் கற்பூரவள்ளி இலைய ரெண்டையும் சம அளவு எடுத்து நல்லா கடாயில அவிச்சு அது சாறு பிழிஞ்சு ஒரு வேளைக்கு 10 மில்லி வீதம் 3 நாட்கள் குடிச்சு வந்தா ஜலதோஷம் இருமலும் குறையுங்க. இருமல் வரும். இருமலுக்கு என்ன பண்ணு பாத்தீங்கன்னா வெங்காயத்தை பொடியா நறுக்கி அரைச்சு மெல்லிய துணியில வடிகட்டு கொள்ளணும். அந்த சாற்ற சர்க்கரையில் கலந்து பாகுபதமாக காய்ச்சி இறக்க வேண்டும். வெங்காய பாகுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வேளைக்கு 1 தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வந்தால் இருமல் குறையும். அதே மாதிரி கிராம்பை இடித்து பொடி செய்து அதனுடன் பனங்கற்கண்டை சேர்த்து பாலில் கலந்து காய்ச்சி சாப்பிட்டு வந்தால் வறட்டு இருமல் குறையும். அதே மாதிரி ஒத்த தலைவலி அது குறையறதுக்கு என்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பாரமா இருக்கிறது இதெல்லாம் குறையுது. கற்பூரவள்ளி இலைச்சாறை எடுத்துட்டு அதோட நல்லெண்ணெய் சர்க்கரை ஆகியவற்றை கலந்து நன்கு கலக்கி நெத்தியில 10 மாதிரி போட்டுட்டு வந்தா தலைவலி குறையுங்க. அப்புறம் வேப்பம்பட்டு கடுக்காய் கோரைக்கிழங்கு நிலவேம்பு இதெல்லாம் நாட்டு மருந்துகள் கிடைக்கும். ஆகியவற்றை சம அளவு எடுத்து தண்ணீர் விட்டு பாதி அளவு வரும் வரைக்கும் சுண்ட காய்ச்சி அதனுடன் தேன் கலந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டு வந்தால் தலைவலி குறையும். அதே மாதிரி டீ இல்ல காஃபில சிறிதளவு எலுமிச்சை பழச்சாறை கலந்து குடிச்சு வந்தாலும் தலைவலி குறையும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வின்டர் சீசன்ல குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிடலாம். வின்டர் சீசன்லாம் கொஞ்சம் எந்த உடல் உபாதையும் இல்லாம நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.